தமிழக மக்களுக்கு ரேஷன் கடைகளே அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பாமாயில் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த ஸ்டாலின் அரசுல ஊருக்கு ஊரு சாராயம் கிடைக்கிறது. இங்க விஷசாராயம் சாவறான், அங்க மாநிலத்தோட வெட்டி கொள்றான். ஏன் நடக்குது இந்த ஆட்சியில? இன்னைக்கு விக்கிரவாண்டியில தேர்தல் நடக்கும் போதே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. என்ன பண்றது இந்த ஆட்சி? என்ன செய்யுது? பாண்டிச்சேரியிலிருந்து அந்த சாராயத்தை வாங்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறவன் நாங்களா கேனையாடா? இந்த திராவிட மாடல் என்ற அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்ற இது திராவிட மாடல் அரசு இல்ல, சாராய மாடல் அரசு. இன்றைக்கு அனைத்து துறையிலும் இந்த அரசு தோல்வியடைந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்திருக்கிறது. யாருக்கும் பாதுகாப்பில்லை, அரசியல் தலைவருக்கும் பாதுகாப்பில்லை, சாதாரண அடித்தட்டு மக்களுக்கும் பாதுகாப்பில்லை. இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ரேஷன் கடைகளே அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதோ இல்லையோ, அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பாமாயில் கிடைக்குதோ இல்லையோ, சர்க்கரை கிடைக்குதோ இல்லையோ, எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த ஸ்டாலின் அரசுல ஊருக்கு ஊரு சாராயம் கிடைக்கிறது, அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இன்னும் இந்த அரசு விழித்துக் கொள்ளவில்லை. கடந்த 2 வாரங்களுக்கு முன்புதான் இந்தியாவையே உலுக்கிய, தமிழகத்தையே புரட்டி போட்ட கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியிலே விஷ சாராயத்தை அறிந்து 73 பேர், இன்றைக்கும் ஒருவர் இறந்திருக்கிறார். மொத்தம் 73 பேர் இறந்திருக்கிறார்கள். இறந்தவர்களே ஒரு 4-5 பேரை தவிர அனைவரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இந்த சம்பவம் இப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம், அதுவும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே அனைத்து அரசாங்கத்துடைய பார்வையும் அந்த தொகுதியில் இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்றாடம் அந்த தொகுதியிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தினந்தோறும் அறிக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார். 24 மணி நேரமும் அந்த விக்கிரவாண்டி தொகுதி கண்காணிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு வாக்குப்பதிவு இந்த விக்கிரவாண்டி மருத்துவமனையில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கின்ற வேம்பி ஊராட்சியில் இருக்கின்ற பூரி கிராமத்திலே, பூரி குடிசை கிராமத்திலே கள்ளச்சாராயம் அறிந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்த மருத்துவமனையிலே 7 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று. ஆனால் இதை அந்த விக்கிரவாண்டி தேர்தலிலே அதிகார துஷ்கரம் பண்ணி அராஜகத்தை அரங்கேற்றி பணத்தை வாரி எரித்து வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கின்ற அக்கறை, கவனம் இந்த அடித்தட்டு மக்களை காப்பாற்ற இந்த ஸ்டாலின் அரசு தவறி இருக்கிறது. மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறது. இன்றைக்கு அந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே இத்தனை பாதுகாப்பு இருக்கின்ற போது, இத்தனை காவல்துறை இங்க பணியமர்த்திருக்கப்படும் போது, பட்டப்பகலிலே இன்னைக்கு அங்க கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்தியதால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு, இந்த கேடுகட்ட அரசு, இந்த சாராய மாடல் அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட கிராமத்தினருக்கும் உரிய சிகிச்சை அளித்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய தவறவிட்டு அதை மூடி மறைப்பதிலே இன்றைக்கு கவனம் செலுத்தியிருக்கிறது. இந்த விஷயத்தை இன்றைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடிகின்ற வரை யாருக்கும் தெரியக்கூடாது, பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது, ஊடகங்கள் அதை வெளியிடக்கூடாது என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
ஒரு சில ஊடகங்கள் தவிர ஒரு சில ஊடகங்கள் மேலோட்டமாக செய்தி. விஷ சாராயம் இருந்து 11 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இதை தவிர உள்ளே எந்த செய்தியும் விளக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. இன்றைக்கு அவசரமாக வேகமாக அவர்களுக்கு முழுமையாக சிகிச்சை அளித்து அவர் முழுமையாக குணமடைந்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை. மற்ற கேள்விப்பட்டு வந்த மற்ற நிர்வாகிகள் பொதுமக்களையோ யாரையும் பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் இந்த மருத்துவமனை முழுக்க காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதிலே செலுத்துகிற இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் விழுப்புரத்தினுடைய எஸ்பி விஷ சாராயத்தை மறைக்கிற எடுக்கின்ற அக்கறை, இந்த விஷ சாராய விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் முயற்சிக்கவில்லை? 2 நாட்கள் வீரவாசமாக பேசினார், கட்டபொம்மன் வீரவாசம் மாரி பேசினார் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். நாங்கள் யாரையும் விடமாட்டோம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். இன்னொரு போலீஸ் கமிஷனர் நேற்று பதிவு சொன்னார், வசனம் எல்லாம் நல்லா தான் பேசுறாங்க இந்த போலீஸ் எல்லாம், ரவுடிகளுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் பேசுவோம், அந்த மொழியில் பேசுவோம். இதெல்லாம் நல்லா பேசுங்க, ஆனா களத்துல கோட்டை விட்டுங்க, களத்துல கோட்டை விட்டுங்க. இங்க விஷதாயம் சாவறான், அங்க மாநிலத்தவரை வெட்டி கொல்றான். என்ன நடக்குது இந்த ஆட்சியில? ஒரு பக்கம் கொலை கொல்ல கற்பழிப்பு, ஒரு பக்கம் விஷ சாராயம் குடிச்சு சாவறான். இதே விழுப்புரத்துல போன வருஷம் 22 பேர் சாவறான். இன்னைக்கு விக்கிரவாண்டியில தேர்தல் நடக்கும் போதே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. என்ன பண்றது இந்த ஆட்சி? என்ன செய்யுது காவல்துறை? என்ன செய்து கொண்டிருக்கிறது? தங்கு தடையின்றி எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் கிடைக்கிறதோ இல்லையோ கள்ளச்சாராயம் கிடைக்கிறது. சட்ட அமைச்சர் அருமையா விளக்கம் கொடுத்தார். அவர் கேன்சர் வந்து செத்துட்டார். இப்ப 24 நேரத்திலே கேன்சர் வந்து அன்னைக்கே செத்துருவாரா? இன்னொருக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில இருந்து பாக்கெட் சாராயம் வாங்கி வந்து அருந்தியதால் அதிலே இறந்து விட்டார். பாண்டிச்சேரியிலிருந்து அந்த சாராயத்தை வாங்கி வந்து கொடுத்ததால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறவன் நாங்களாம் கேனையாடா? பாண்டிச்சேரியில வாங்கி சாப்பிடறவனுக்கு ஒண்ணுமே ஆகாதான். இது அந்த சாராயம் விற்கிறது எங்க? பாண்டிச்சேரி அரசாங்கத்தால் ஏலமிடப்பட்டு நடத்தப்படுகிற சாராய கடை. அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் அந்த சாராயத்தை வாங்கி சாப்பிட்டால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் போய் வாங்கி சாப்பிட்டா செத்துருவோம். அப்ப அந்த பாக்கெட்ல சாராயத்துல போட்டுக்குதா? பாண்டிச்சேரி தவிர வேறு யார் வாங்கி சாப்பிட்டாலும் உடல் நலத்துக்கு கருதி உயிருக்கு ஆபத்துன்னு போட்டுருக்குதா? ஒண்ணு போடு. இந்த ஸ்டாலின் அரசு இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது, ஏமாற்ற பார்க்கிறது. Taste the Daily.